கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை யாத்திரையாகமம் 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டோடைய இரக்கம் 1000 தலைமுறை மட்டும், தலைமுறையாக அந்த இரக்கம் தாங்குகிறதா இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்னா, நாம் ஆண்டவர் மேலே வைக்கிற அன்பு. எந்த நேரமும் அவர் நம்மளை கைவிடாதபடி பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அவர் மேலே நீங்கள் அன்பு வையுங்கள். என்னிடத்தில் அன்பு வைத்து, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கு மேலே நான் 1000 தலைமுறை இரக்கமுள்ளவராக இருக்கிறேன். அவன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்புறீங்களா? அவர் ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டாமா? உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டாமா? உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டாமா? தேவன் பேரில் அன்பு கூறுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீயும் உன் வீட்டாரும் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரால் மாற்ற முடியும். அவர் மேல் அன்பு வையுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை, உங்கள் தலைமுறைகளை பாதுகாத்து இரக்கம் பெற்று அருள் செய்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக அந்த இரக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.